Welcome to our channel. First Creo open பண்ணிட்டு working directory set பண்ணிக்கோங்க. இப்போ new template open பண்ணிட்டு use default template வந்து எடுத்து விட்டுக்கோங்க. File name வந்து கொடுத்துக்கோங்க. select பண்ணிட்டு extrude கொடுத்துக்கோங்க. placement போயிட்டு define the plane கொடுத்துட்டு OK கொடுத்துக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு லைன் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் டிரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டைமென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ மாடிஃபை ஸ்கெட்ச் போங்க. மாடிஃபை டைமென்ஷன். இப்போ ரீஜென்ரேட் ஆப்ஷன் எடுத்து விட்டுக்கோங்க. எதுக்கு ரீஜென்ரேட்டிவ் ஆப்ஷன்னாக்க இப்போ டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா உடனே வந்து அது சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா ரீஜென்ரேட் ஆப்ஷனை வந்து எடுத்து விட்டுவிடும். ஸோ எல்லாம் கரெக்டாக கொடுத்து முடிச்சு விட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஃபைனலில் வந்து ஸ்கெட்ச் வந்து ரெடி ஆயிரும். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து டெப்த் கொடுத்துட்டு சிமெட்ரிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஐசோமெட்ரிக் வியூ ஐயா. அடுத்தது ஹோல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சர்ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹோல் டைம்ட்டு அண்ட் அப் டு நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் போயிட்டு பிளேஸ்மெண்ட் சர்ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்செட் ரெஃபரன்ஸில் எக்ஸ் ஒய் வந்து அந்த பாயிண்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணிட்டீங்கன்னு வந்துடும். அதில் டைமென்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ மறுபடியும் ஹோல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல டைம்ட்டு அண்ட் அப் டு நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் போயிட்டு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைமென்ஷன் ஒய் வந்து தேவை, எக்ஸ் வந்து 0. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து ரேடியஸு டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணுங்கள் ஒரு எட்ஜஸை. கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து எட்ஜஸை செலக்ட் பண்ணுங்கள். ஒரே செட்டில் முடிக்கிறோம். ஓகே. எல்லா பிளேன்ஸு கமெண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஜாமெட்ரி பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு வியூ அப்பியரன்ஸ் போயிட்டு எடிட் தி அப்பியரன்ஸ் போயிட்டிங்கன்னா கலர் என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இதோட பாட்டு முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.